Hello, student. Welcome to VCN online classes. Okay, student. அடுத்து 7th ஸ்டாண்டர்ட்ல கூட செல் பயாலஜி பார்ப்போம். ஸோ இந்த 7th ஸ்டாண்டர்ட் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேயே 7th ஸ்டாண்டர்ட்லேயே சில விஷயங்கள் வந்து சேமா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நோட் பண்ணணும். மோஸ்ட்லி இதில் இருக்கக்கூடிய எலாபரேட்டான பாயிண்ட்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நியூரான் செல்லு, அதுக்கப்புறம் பிளட் செல்லு, இந்த மாதிரி நிறைய செல்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாம் குரோத் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க சாலமெல்லா பாக்டீரியா. இது வந்து நம்மளோட இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடியது, குடல்ல இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியாவுக்கு பேர் வந்து சாலமெல்லா பாக்டீரியா. இது வந்து கொஸ்டின்ல கேட்பாங்க. நமது குடலில் இருக்கக்கூடிய செல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சாலமெல்லா பாக்டீரியா. ஓகேவா? இதை நோட் பண்ணீங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியதான் உயிரினங்களுக்கு ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது செல்லு தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். செல் அப்படிங்கிறது பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். ஸோ எப்படி ஒரு வாளுக்கு வந்து பிரிக்ஸ் வந்து பேசிக் யூனிட்டோ அதே மாதிரி செல்லுக்கு வந்து ஒவ்வொரு செல்லும் ஒரு உயிரினத்துக்கும். ஸோ அனிமலுக்கு இருக்கக்கூடிய செல்லும் அதே தான், பிளான்ட் இருக்கக்கூடிய செல் இது. ஸோ செல்லோட அமைப்பு இதெல்லாமே காமனான ஸ்ட்ரக்சர் தான். ஓகேவா? இதை நோட் பண்ணீங்க. ஸோ தமிழ்ல உயிரினங்களின் அடிப்படை அழகு செல்லு. அதுக்கப்புறம் பாருங்க யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். ஒரு செல்லோட உயிரினங்களோட யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் என்ன பார்த்தீங்கன்னா அமீபா, அதுக்கப்புறம் கிளாமிடாமோனஸ், இதெல்லாம் வந்து ஒரு செல் உயிரி. ஓகேவா? இதை நோட் பண்ணீங்க. ஸோ ஒரு செல் உயிரி என்னென்னு சொல்லிட்டு அது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அமீபா, அதுக்கப்புறம் கிளாமிடாமோனஸ். அதுக்கப்புறம் மல்டி செல்லர் ஆர்கானிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன்ல இருக்கக்கூடிய பாருங்க. ஆனியன்ல வந்து நிறைய செல்கள் இருக்கும். அதே மாதிரி நம்ம மவுத்ல ஹியூமன்லயே நிறைய செல்கள் இருக்கும். இதுக்கு பேர் மல்டி செல்லர். ஆனியன், பிளான்ட்ல வந்து ஆனியன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடலாம். பிளான்ட், அனிமல் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மல்டி செல்லர் ஆர்கானிசம். ஸோ பிளான்ட்ல வந்து ஆனியனையும் அனிமல்ல வந்து ஹியூமனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிசெல்லர் மல்டி செல்லர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் 7th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறோம். 6th ஸ்டாண்டர்ட்ல ப்ரோக்ரியாட் யூக்ரியாட் பார்த்தோம். இல்லை 7th ஸ்டாண்டர்ட்ல யூனிசெல்லர் மல்டி செல்லர்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்னென்ன பார்க்க போனா செல் டு ஆர்கானிசம். செல்லுல இருந்து எப்படி ஆர்கானிசம் வருது. ஆர்கானிசம், ஆர்கான் சிஸ்டம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லு ஒரே விதமா வேலை செய்யக்கூடிய செல்கள் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. டிஷ்யூனா தமிழ்ல வந்து திசுக்கள்னு அர்த்தம். அதுக்கப்புறம் திசுக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஆர்கான்னு பேரு. அந்த ஆர்கான் எல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அதுக்கு ஆர்கான் சிஸ்டம்னு பேரு. இந்த ஆர்கான் சிஸ்டங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆர்கானிசம்னு பேரு. இப்படிதான் இந்த ஆர்டர்ல தான் என்ன ஆகுது, அது இன்க்ரீஸ் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ அதான் இதுல பாருங்க ஆர்கானிசம். ஆர்கானிசத்துக்கு உள்ள போனீங்கன்னா ஒரு ஹியூமனோட ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டா உள்ள என்ன இருக்கும், நிறைய ஆர்கான் சிஸ்டம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது என்ன ஆர்கான் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எக்ஸசைஸ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய ஆர்கான் சிஸ்டம் நம்ம உடம்புல இருக்கு. இது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்கான் சிஸ்டம் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அது எதா கான்செப்ட் ஆயிருக்கு, நிறைய ஆர்கான்னால கான்செப்ட் ஆயிருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆர்கான். ஸோ இதை நோட் பண்ணுங்க.
ஸோ அடுத்து டிஷ்யூ, ஆர்கானை உடச்சு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ இருக்கும், டிஷ்யூல செல் இருக்கும். அதே தான் பிளான்ட்லையும் ஆர்கானிசம், ஆர்கான் சிஸ்டம், ஆர்கான், டிஷ்யூ, செல். அதோட தமிழ் வருஷன் தான் கொடுத்துருக்காங்க. உயிரினம், உறுப்பு மண்டலம், உறுப்பு, திசு, செல்லுன்னு சொல்லுவாங்க. இது மனித உடலமைப்பு, இது தாவர உடலமைப்பு. ஸோ ஆர்கான், டிஷ்யூ, செல்லு அது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. டிஷ்யூ அப்படிங்கிறது எபிடெர்மல் செல்லுல இருக்கக்கூடியது. அப்புறம் போன் செல்லு, மசில் செல்லு, நர்வ் செல்லு. நம்ம உடம்புக்குள்ளே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல் இருக்கு. அது எந்தெந்த இடத்துல இருந்து எடுக்கிறாங்கன்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் புக்ல கொஞ்சம் எலாபரேட்டான வேர்டிங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரா புரியும் உங்களுக்கு. அப்புறம் பிளான்ட் செல்லையும் அனிமல் செல்லையும் கம்பேர் பண்றோம். ஸோ ஹியூமன் செல் ரிலேட்டட் டு த ஃபங்க்ஷன். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல் இருக்கு. அது நம்ம என்னென்ன பிக்சர்ல பாத்தீங்க. வாட் இன்சைட் த செல், செல்லுக்கு உள்ள என்னென்ன இருக்கும். ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். செல்லுக்கு உள்ள என்னென்ன இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், அதுக்கப்புறம் செல் மெம்பரேன் இருக்கும். அது ஒன்று ஒன்றா பார்க்க போறோம். ஸோ தாவரம் மற்றும் விலங்கு செல்லோட ஒப்பிட்டு பண்ணிட்டு செயல்கள் தொடர்பான மனித செல்கள், பல்வேறு வகையான செல்கள், அப்புறம் ஒரு செல்லுக்குள்ளே என்னென்ன தான் நடக்கிறது, அப்புறம் செல் அமைப்பு, செல் சவ்வு. ஃபர்ஸ்ட் செல் அமைப்பு, செல் ஸ்ட்ரக்சர்ல முதல்ல பார்க்கக்கூடியது செல் மெம்பரேன். செல் சவ்வுன்னு சொல்லலாம், இல்லைன்னா பிளாஸ்மா சவ்வுன்னு சொல்லலாம். ஸோ இது சப்போர்ட்டர் அண்ட் ப்ரொடெக்டர் ஆஃப் த செல்லா இருக்கு. ஸோ செல்லுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றது இதான். நீங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும், டிராயிங்ல பாத்தீங்கன்னா பிளாஸ்மோடோமியா அப்படின்னு இருக்கு பாருங்க, பிளாஸ்மோடெல்லா அப்படிங்கிறது. இதான் செல் சுவருக்கு வெளியில இருக்கக்கூடியது. செல் வாலுக்கு, இது செல் வாலு, உள்ள இருக்கக்கூடியது பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ இதை நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பிளான்ட் செல், அனிமல் செல், இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. செல் வால் இருக்கு. இது வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதுல வந்து கொஞ்சம் டிராயிங் கிளியரா தெரியல உங்களுக்கு. புக்ல நீங்க பாக்குறப்ப கொஞ்சம் கிளியராவே தெரியும். ஸோ அதனால இதுல நீங்க பார்க்க முடியல அப்படின்னா புக்கர் இருந்துச்சுன்னா புக்கை ரெஃபர் பண்ணுங்க. என்னென்ன பார்ட்லாம் இருக்குன்னு பாருங்க. செல் வால் இருக்கு, அப்புறம் லார்ஜ் வேக்யூல்ஸ் இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு, ரைபோசம், சைட்டோபிளாசம், என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், சென்ட்ரியோல். அனிமல் செல்ல சென்ட்ரியோலும் ஸ்மால் வேக்யூல் தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட், செல் வால், அப்புறம் லார்ஜ் வேக்யூல். இது வந்து தாவர செல்ல மட்டும் தான் இருக்கும், இது அனிமல் செல்ல மட்டும் தான் இருக்கும். காமனான பார்ட்லாம் இது நியூக்ளியஸ், ரைபோசம், சைட்டோபிளாசம், என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி பாடிஸ், மைட்டோகாண்ட்ரியா எல்லாமே வந்து ரெண்டு செல்லுமே காமன். அதான் இதுல தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம டேபிளர் காலம் பார்த்தோம்ல, என்னென்ன ஃபங்க்ஷன், அதுக்கு என்னென்ன பேருன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இதெல்லாம் சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. அதை நோட் பண்ணிங்க. ஸோ ஸ்பெஷலைஸ்டான செல்லோட ஃபங்க்ஷன் பாருங்க. நம்ம அதில் கொடுத்தது கொஞ்சம் எலாபரேட்டா இதுலயே கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலைஸ்டு செல்லு, ஸ்பெஷலைஸ்டு செல்லு எபிடெர்மல் செல்ஸ். தே ஆர் மோஸ்ட்லி ஃபிளாட் அண்ட் காலம்லர் ஷேப். எபிடெர்மல் செல்ஸ் பாருங்க, இப்படிதான் ஷேப் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது வந்து இதோட ஃபங்க்ஷன் என்ன, இது வந்து நம்ம ஹியூமன்ல இருக்கக்கூடியது. ஹியூமன்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ல வந்து ஃபர்ஸ்ட் எபிடெர்மல் செல்ஸ். இதோட ஃபங்க்ஷன் வந்து தே கவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி ஃபார் ப்ரொடக்ஷன். ஸோ சர்ஃபேஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்புறம் மசில் செல்ஸ், தே ஆர் லாங் அண்ட் ஸ்ப்ளெண்டில் ஷேப்டு. தே கான்டாக்ட் த ரிலாக்ஸ் அலோவிங் த செல் ஃபார் த மூவ்மெண்ட். ஸோ இது வந்து மசில் செல்லு. அதுக்கப்புறம் நர்வ் செல், நரம்பு செல். த பாடி ஆஃப் நர்வஸ் செல்ஸ் இஸ் பிரான்ச்டு வித் த எலாபரேட்டட் நர்வ் ஃபைபர். ஸோ ஃபைபரா இருக்கு பாருங்க, நர்வ் ஃபைபர் இருக்கு. இதோட ஃபங்க்ஷன் வந்து நர்வ் செல் ஆர் ஸ்பெஷலைஸ்டு டு கேரி அண்ட் கான்டாக்ட் த மெசேஜ் தட் கோஆர்டினேட் த ஃபங்க்ஷன் ஆஃப் த பிளட் பாடி. ஒவ்வொரு பாடியோட ஃபங்க்ஷன் வந்து கனெக்ட் பண்றது நியூரான்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் ரெட் பிளட் செல்ஸ் ரவுண்டு, பை கான்கேவ் அண்ட் டிஸ்க் ஷேப்டு. இது வந்து ரெட் பிளட் செல்ஸ் கேரி ஆக்சிஜன் அண்ட் கலெக்ட் த கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த வேரியஸ் பார்ட் ஆஃப் த பாடி. ஸோ இந்த ரெட் பிளட் செல்ஸோட வேலை வந்து ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் கடத்துறது தான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணிங்க.
தமிழ் வெர்ஷன். எபிதிலியல் செல்கள் இவை தட்டையான மற்றும் தூண் வடிவ செல்கள். இதோட பணிகள் பார்த்தீங்கன்னா இவரின் உடல் மேற்பரப்பை மூடி பாதுகாக்கிறது. தாவர செல்கள் பாருங்க, அவை நீண்ட மற்றும் கத்திரிக்கோள் வடிவமாகும். இவை சுருங்கி விரிவடையும் தன்மையால் தசைகளின் இயக்கத்திற்கு உதவுகின்றது. அப்புறம் நரம்பு செல். நரம்பு செல்லின் உடலம் வந்து கிளைத்த நீண்ட நரம்பு நார்களை கொண்டது. நரம்பு செல்கள் வந்து உடலின் செயல்களை ஒருங்கிணைத்தல் மற்றும் செய்தி பரிமாற்றம் போன்ற செயல்களை செய்கிறது. ரத்த சிவப்பு செல்கள் பாருங்க, வட்ட வடிவம், இருபுற குமிழி மற்றும் தட்டு வடிவமானது. இது ரத்த செல்கள் வந்து உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு ஆக்சிஜன் எடுத்துக்கிறது, அப்பகுதியிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு சேகரிக்கிறது. இதான் டிஃபரெண்ட் ஷேப் ஆஃப் செல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதோட ஃபங்க்ஷன்ஸ். அதெல்லாம் நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஸ்டெம் செல் பாருங்க, மூல செல். மூல செல்கள் வந்து ஸ்டெம் செல்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வகை செல்லுக்குள் செல் பிரிதல் அடைந்து பெருக்கம் அடைந்து வளர்ச்சி அடையும் திறனுடையது. ஆனால் செல் மூல செல்கள் மிகவும் ஆச்சரியமானவை. கருவிலிருந்து பெறப்படும் மூல செல்கள் மிகவும் சிறப்பானது. அதாவது மூல செல்கள் அப்படிங்கிறது நம்ம முதல்ல உருவாகிற செல்கள், கருவிலிருந்து உருவாகக்கூடிய. ஏனெனில் உடலில் உள்ள எந்த ஒரு செல்லாகவும் அவை மாறக்கூடியது. அதாவது ரத்த செல்கள், நரம்பு செல்கள், தசை செல்கள், சுரப்பி செல்கள். எனவே அறிவியல் அறிஞர்கள் மற்றும் மருத்துவர்கள் சில நோய்களை குணப்படுத்தவும் தடுக்கவும் மூல செல்லை பயன்படுத்தி வருகின்றனர். முதுகுத்தண்டில் ஏற்படும் காயம். முதுகு தண்டுல வந்து, அதாவது பேக் பெயின் சொல்லுவாங்க, அந்த முதுகு தண்டுல இருக்கக்கூடியது. ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, அதெல்லாம் ரொம்ப வந்து வலிக்கு அதிகமா கொடுக்கக்கூடிய இடம். அதுல எல்லாம் மருந்தா பயன்படுத்துறது வந்து இந்த மூல செல்களை பயன்படுத்துறாங்க. இது காரணம் என்ன அப்படின்னா, அந்த மூல செல்கள் மூலயமா தான் மற்ற எல்லா செல்களும் உருவானுச்சு. ஓகேவா? அதான் ஸ்டெம் செல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது டூயினோ ஃபேக்ட்ல கொடுத்துருக்காங்க, அதனால கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பாருங்க சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் ஐ எம் த ஏரியா ஆஃப் த மூவ்மெண்ட். செல்லின் இயக்க பகுதி மற்றும் செல்லின் இயக்க பகுதி. இயக்க பகுதி அல்லது இயக்கத்தின் பகுதி. ஒரு செல்லில் நடக்கக்கூடிய எல்லா ரியாக்ஷனும் இந்த சைட்டோபிளாசம் தான் நடக்கும். அதனாலதான் இதை அப்படி சொல்றாங்க.
புரோட்டோபிளாசம் சைட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம்னா என்ன, சைட்டோபிளாசம் என்ன? நியூக்ளியஸ் சேர்த்தோம்னா அது வந்து புரோட்டோபிளாசம். நியூக்ளியஸ் சேர்த்தோம், சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ் சேர்த்தோம்னா அது புரோட்டோபிளாசம் சொல்லுவாங்க. வெறும் நியூக்ளியஸ் சேர்க்காம சொன்னோம்னா சைட்டோபிளாசம். இன்சைட் சைட்டோபிளாசம் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ சைட்டோபிளாஸ்ட் உள்ளதான் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். அதுதான் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்றாங்க. ஸோ புரோட்டோபிளாசம் சைட்டோபிளாசம்ங்கிறதோட விளக்கம் வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து புக்ல டீட்டெயிலாக இருக்கும், அதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். சைட்டோபிளாசத்தில் காணப்படும் உறுப்பு மைட்டோகாண்ட்ரியா, செல்லின் ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, அதை நோட் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் மைட்டோகாண்ட்ரியோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. மேட்ரிக்ஸ் உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டீரியர் பார்ட்டுக்கு வந்து மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் மைட்டோகாண்ட்ரியாக்கு ஓனா டிஎன்ஏ இருக்கும், ரைபோசம் இருக்கும், 2 மெம்பரேன் இருக்கு, அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க, அதான் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்றாங்க. நம்ம செல்லு வேலை செய்யறதுக்கூடிய எல்லா எனர்ஜியும் இந்த மைட்டோகாண்ட்ரியா மட்டும் தான் கொடுக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் போறேன். ஸோ அதுக்கப்புறம் குளோரோபிளாஸ்ட், ஃபுட் ப்ரொடியூசர், பசுங்கணிகம், தாவரங்களின் உணவு தயாரிப்பாளர்கள்னு சொல்றாங்க. ஸோ இலையில பாத்தீங்கன்னா பச்சையா இருக்கும், அதுல இருக்கக்கூடியது இந்த குளோரோபிளாஸ்ட், பசுங்கணிகம் தான் இருக்கும். ஸோ அதான் அதை கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான பார்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. பாசியில் பசுங்கணிகத்தை கண்டறிதல். குளத்தில் இருந்து சில பாசிகளை சேகரித்து பின் அதனை இலைகளாக பிரித்து ஒரு நழுவத்தில் சில இலைகளை வைக்கவும் முன் கூட்ட நுழைகிறாத மூலம் அதை கவனித்து நீங்கள் பார்த்துள்ள பசுங்கணிகத்தின் படையை வரையும். எந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், இது நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் டூயின ஃபேக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. பல்வேறு வகையான தாவரங்கள் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளதற்கு காரணம் கணியங்களாகும். பசுங்கணிகத்திற்கு பச்சை நிறத்திற்கு காரணம் வண்ணக்கணியங்கள். வண்ணக்கணியங்கள் மலர் மற்றும் பழங்கள் வண்ணத்தை அளிக்கிறது. பழங்கள் பழுக்கும் போது பசுங்கணியங்கள் வண்ணக்கணிகளாக மாறுகின்றன. ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறுகிறது. இதுதான் காய் கனியாவதற்கான ரகசியம். ஸோ காயா இருக்கிறப்ப பச்சை கலரா இருக்கும், அதுக்கப்புறம் பழமா மாறினோம்னா கலரா மாறிடும். அப்ப என்ன ஆகுது, உள்ள இருக்கக்கூடிய அந்த குளோரோபிளாஸ்ட் வந்து குரோமோபிளாஸ்டா மாறிடுது. குரோமோபிளாஸ்ட் அப்படிங்கிறது மல்டி கலர் கொடுக்கக்கூடியது. சூரியகாந்தி, மாம்பழம் பாத்தீங்கன்னா அந்த எல்லோ கலரா இருக்கிறது, ரெட் கலரா இருக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, குரோமோபிளாஸ்டா மாறிடுது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிங்க. அடுத்து கோல்கை காம்ப்ளெக்ஸ், கோல்கை பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஷேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட், செல்லோட ப்ராடக்ட் வந்து வெளிலையும் வெளியிலையும் டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது அந்த கோல்கை அப்பாரட்டஸ். இன்கமிங் டிரான்ஸ்போர்ட் விசில்ஸ் சொல்றாங்க. இதுக்குள்ளதான் அந்த ப்ராடக்ட் வந்து உள்ள மல்டிபிள் இதாகும்,
ஃபங்க்ஷன் ஆகி அதுக்கப்புறம் வெளியில போகும். அதுக்கப்புறம் லைசோசோம் அப்படிங்கறத தற்கொலை பை, சூசைடல் பேக்னு சொல்றாங்க. செல்லுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அது மொத்த செல்லையும் அழிச்சுக்கும். ஏதாவது கிருமிகள் வந்தாலும் அதை அழிக்கக்கூடியது. நம்ம வீட்டுல யூஸ் பண்ற லைசால் மாதிரி, லைசால் எப்படி கிருமிகள் அழிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம், லைசோசோம் அதே மாதிரி தான். செல்லுக்கு உள்ள இருக்கக்கூடிய கிருமிகள் அழிக்கிறதுக்கு இந்த லைசோசோம் அப்படிங்கிறது பயன்படுது. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைஜஸ்டிவ் என்சைம் இருக்கும், செரிமான நொதி. அது எப்ப அது தேவையோ அது அதோட அவுட்டர் மெம்பரைன் வந்து வெடிச்சு உடஞ்சி அது உள்ள இருக்கக்கூடிய அந்த என்சைம்ஸ் வெளில வந்து அதை அழிக்கும். ஓகேவா? அப்புறம் சென்ட்ரியோல் அப்படிங்கிறது விலங்கு செல்ல மட்டும்தான் இருக்கு. இது முக்கியமா எங்க பயன்படுது அப்படின்னா செல் டிவிஷன்ல பயன்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு போலார் ரீஜனுக்கும் போயிட்டு ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரை போட்டு நியூக்ளியஸை பிரிக்கும். ஓகேவா? இதுல இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த சர்க்குலரா ஒரு டிராயிங் போட்டுருக்காங்க, அதுல தெரியும் சென்ட்ரியோல்ஸ் அப்படிங்கிறது. அப்புறம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது நியூக்ளியஸோட ஒட்டி இருக்கக்கூடியது. இதுல 2 வகையான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கு, ரஃப் ஸ்மூத்ன்ட்டு. செல்லோட ப்ராடக்ட் புரோட்டீனை சிந்தசிஸ் பண்றது, அப்புறம் ஃபேட் சிந்தசிஸ் பண்றதுலாம் அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட வேலை தான். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் புரோட்டீனையும், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஃபேட்டையும் சிந்தசிஸ் பண்ணும். ஓகேவா? இது ஒரு வலைப்பின்னல் மாதிரியான அமைப்பு, நியூக்ளியஸோட ஒட்டி காணப்படும். அப்புறம் உட்கருவோட ஒரு முக்கியமான அப்புறம் ஃபங்க்ஷனு, ஒரு டூயிங் ஆஃப் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிவப்பணுக்கள் உள்ள உட்கரு இல்லை. உட்கரு இணைந்த செல்கள் விரைவில் இறக்கின்றன. சுமார் 2 மில்லியன் சிவப்பு செல்கள் ஒவ்வொரு நொடியும் இறக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக மனித உடம்பில் புதிய ரத்த செல்கள் தினம் தோன்றுகின்றன. ரத்த செல்கள்ல வந்து நியூக்ளியஸ் கிடையாது, அதனாலதான் அது சீக்கிரமா இறந்து போயிடுச்சு. ஒரு நாளைக்கு எவ்வளவு ரத்த செல்கள் இறக்குது, அதுக்கப்புறம் அது திரும்ப ரீப்ரொடியூஸ் ஆகுது, அது எவ்வளவு அப்படிங்கறத அந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், சோ இதோட பாத்தீங்கன்னா நமக்கு இந்த 7th ஸ்டாண்டர்டோட புக் முடியுது. 7th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் முடிச்சாச்சு, 7th ஸ்டாண்டர்ட் முடிச்சாச்சு. 11th ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க முடியாது, இன்னைக்கு எவ்வளவு பார்க்க முடியுமோ பார்ப்போம். மீதியா அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரியான வீடியோ செஷனுக்கு விஜய் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.